ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் வந்து சீக்வென்ஷியல் பிரமிட் பேட்டர்ன். இது வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த ஸ்டார் பிரமிட் பேட்டர்ன் மாதிரி தான். ஒரு ஸ்லைட் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்டிங் ஸ்டார்ஸ் நம்ம வந்து நம்பர்ஸை சீக்வென்ஷியலாக பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது தான், எந்த பேட்டர்னாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து 2 லூப் வந்து இருக்கும், அவுட்டர் லூப் இன்னர் லூப் அப்படின்னு சொல்லிட்டு. சீக்வென்ஷியல் பிரமிட் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீக்வென்ஸ் வந்து எந்த லூப்பை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து அவுட்டர் லூப் ஐஏ டிபெண்ட் பண்ணி இருக்கா இல்லை இன்னர் லூப் ஜேஏ டிபெண்ட் பண்ணி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த வேரியபிளில் தான் என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்காண்டி நம்ம அதை பார்க்கணும். இங்கே பார்க்கும்போது நமக்கு தெரியுது காலம் வேரியபிளை டிபெண்ட் பண்ணி தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த சீக்வென்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலம் வேரியபிளாக இருக்கிற ஜேஏ தான் நம்ம என்ன பண்ணணும்னா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கணும். ஸோ எப்படி வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல் நம்ம வந்து என் அப்படிங்கிற வேரியபிளில் யூசர் இன்புட் வந்து வாங்கிக்கிறோம், அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 லூப் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஃபார் லூப்பு ஐங்கிற வேரியபிள் வந்து அவுட்டர் லூப்புக்கு, ஜேங்கிற வேரியபிள் வந்து இன்னர் லூப்பில் தான் நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். காலமை டிபெண்ட் பண்ணி சீக்வென்ஸ் இருந்தனால நம்ம இங்கே ஜேயை வந்து பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம வந்து ரெண்டுக்குமே ஸ்டார்டிங் வந்து 1 அப்படின்னு கொடுத்தனால எண்டு வந்து 1 வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ தான் ப்ரோக்ராம். இப்போ இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்புட் வந்து நான் இப்போ 4ன்னு கொடுக்குறேன். 4ன்னு கொடுத்தா கரெக்டாக நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து இன்புட் என்கிட்ட கேட்குதா, இன்புட் வந்து நான் கொடுக்கணும். இப்போ 4ன்னு கொடுத்தா அது என்ன ஆகுது, ஸ்ட்ரிங்காக எடுக்குது. இதை நான் இன்டீஜராக மாற்றி எண்ணில் வச்சுக்கணும். இப்போ ரேஞ்ச் வந்து 1லேருந்து n+1னா 4+1 5 வரையும் எடுக்கும். அப்போ தான் 1லேருந்து 4 வரையும் அது வந்து ரன் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ வந்து 1. இப்போ i+1 அப்படின்னு சொல்லும்போது 1+1 2ன்னு இருக்கும். அப்போ ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இப்போ இந்த லூப் வந்து ரன் ஆகும். ஸோ ஜேயோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிட்டு இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இப்போ ஐயோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இங்கே கீழே பார்த்தா தெரியும் 1ன்னு பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது 2ன்னு. ஸோ 1லேருந்து 2 வரைக்கும் வேணும். அதனால் i+1 3. அப்போ 1 2 2 டைம்ஸ் இந்த லூப் வந்து ரன் ஆகும். ஸோ இதே ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து 4 இன்புட்டுக்குமே நடக்க போகுது. அதாவது 4 வாட்டி இது பிரிண்ட் ஆகிற வரையும் நடக்கும். ஸோ 3யும் பிரிண்ட் ஆயிரும். கடைசியாக ரன் ஆக போகுது 1லேருந்து 5 வரைக்கும் ரன் ஆகும். 4 டைம்ஸ் 1 2 3 and 4. ஸோ அவ்வளோதான், ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, எக்ஸிட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் இந்த லாஜிக். இந்த பேட்டர்னை நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர்னில் வர சீக்வென்ஸ் வந்து எந்த வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே ரொம்ப ஈஸியாக இதை டேக்கிள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் சைனிங் ஆஃப், யுவர் இன்ஜினியர்.